ஏன் சட்டத்தை மாற்றணும்? இந்திய சாட்சிய சட்டம் 1872 1872 இன்னைக்கு தான் அது மாறி சட்டம். இந்திய சாட்சிய சட்டம் 2023 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சாட்சியங்கள் எப்படி இருக்கணும்னு போட்ட சட்டத்துக்கும் இன்னைக்கு 150 170 வருஷம் கழிச்சு அது மாற்றப்பட்டிருக்குன்னா இடையிலே மாற்றி இருக்கிறோம். மோடி ஏன் மாத்தினாரு கேட்கக்கூடாது. தப்பு. காங்கிரஸ் ஏமாற்றியதுனால மோடி ஏன் மாற்றினாரு நீங்க கேட்கக்கூடாது. இப்பதான் முதல் முறையா மாற்றப்பட்டிருக்கு. தேசிய சிந்தனை உள்ள சட்டங்கள் வராது. இந்த சட்டத்துல கூட முழுமையான தேசிய வெளிப்படல. தேசியவாதிகளுக்கு தேசபக்தர்களுக்கு இது முழுமையா நடந்துருச்சாங்க முழு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அந்த திசை வழியில் பயணிக்க துவங்கி இருக்கிறோம் என்பதுதான் நமக்கான மகிழ்ச்சியாக. ஆங்கில காலனி ஆதிக்க நடைமுறையில் இருந்த சட்டங்களை நாம் மாற்ற துவங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு பெருமையே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற துவங்கி இருக்கிறோம் பெருமை. நடைமுறை ஜட்ஜி வக்கீல் யாருமே கிடையாது. 1855 தான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனே வந்துச்சு. அதுக்கு முன்னால இந்தியாவில் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. மதுரையில கொண்டு வந்தா மதுரையில விளக்கு தூண் ஒரு பகுதி தெரியுமா உங்களுக்கு? ஐயா காமராஜர் சிலை பெருசா இருக்கும், அதான் விளக்கு தூண். காமராஜர் சிலைக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதான் முதல்ல வந்த போலீஸ் ஸ்டேஷன் 160 வருஷத்துக்கு முன்னால முதல் காவல் நிலையம் வந்தான். அது வரைக்கும் மதுரைக்கு யார் காவல்? அங்க இருக்கக்கூடிய கள்ளர் சமுதாயத்து இளைஞர்கள் தான் மதுரைக்கு காவல் உரிமை பெற்றவர்கள். மதுரை கோட்டை நகரம். அந்த கோட்டை நகரத்துக்கான காவல் உரிமை பெற்றவர்கள் அப்பதான். எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 காசு 1/2 காசு 1/2 ஒருவனான்னு மாதந்தோறும் காவல் டாக்ஸ் கொடுப்பாங்க. அவங்க அந்த காவல் உரிமை ஏற்றுவாங்க. ராத்திரி பகல கோட்டை காவல் காப்பாங்க, திருட்டு நடக்காம பார்த்துக்குவாங்க, யார் குற்றங்கள் செய்ய முடியாது. அந்த சமயத்துல விளக்கு காவல் நிலையம் கொண்டு வரோம். அப்ப நம்ம தான் போய் எதிர்க்கிறாங்க. நாங்க தான் மதுரைக்கு பாரம்பரிய காவல், பாண்டிய மன்னர் ஆட்சியிலிருந்து நாயக்க மன்னர்கள் இருந்து இப்ப வரைக்கும் நாங்க தான் காவல் காக்கிறோம். எங்க ஒரு உரிமை இருக்கு. நீ வந்து புதுசா ஒருத்தர் ட்ரௌசர் போட்டுட்டு காக்கி சட்டை போட்டுட்டு இவன் தான் காவல்காரன் அப்படின்னு சொல்ற. இது எப்படி காவல்காரன் இருக்க முடியும்? நாங்க தான் காவல் காக்கிறோம் அப்படின்னு காவல் நிலையத்தையே போய் எதிர்க்கிறாங்க. காவல் அதிகாரிகளோட சண்டைக்கு போறாங்க, இவங்க அடி வாங்குறாங்க, தனி அடி நடத்தான். ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடுறான் பிரிட்டிஷ். நீங்க ஏதோ பாரம்பரியமா காவல்காரன்னு சொன்னீங்க, உன் காவல் முறை என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பசுமாடு வளர்க்குறான்னு வச்சுக்கோங்க. மதுரைன்னா நான் ஏன் சொல்றேன், அந்த ஊருக்கு வந்தனால சொல்றேன். உங்க ஊருக்கு ஒரு காவல் முறை இருந்திருக்கும். கம்யூனிட்டி போலீசிங்னு பேர். கவர்மெண்ட் போலீசிங் இல்லை. நம்ம நாட்டில் இருந்ததுலாம் கம்யூனிட்டி போலீசிங். சமுதாயத்திலேயே ஒரு செக்ஷன் காவல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மக்களை காப்பாற்றுகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இப்ப அரசாங்கம் கவர்மெண்ட் போலீசிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பசுமாடு காணும். நான் ஒரு மாடு வளர்க்கிறேன், மாட்டை 62 போயிட்டான். இவன் மாட்டை திருடுறதுக்கு யாரு பொறுப்பு தெரியுமா? இந்த கம்யூனிட்டி போலீசிங் பண்றாங்க. என்கிட்ட மாசம் 6000 8,000 வாங்கிட்டு போறாங்க காவல் டாக்ஸ். அவன் தான் பொறுப்பு. அவன் என்ன செய்வான்? மறுநாளே அதை மான பிரச்சனை எடுத்துப்பான், கௌரவ பிரச்சனை. நாம காவல் காக்கிற இடத்துல ஒரு பசுமாடு திருடு போயிடுச்சு. அதனால எங்க எவ்வளவு சுத்துவான். யாரெல்லாம் திருடி பாட்டு தெரியும் அவனுக்கு. எங்கேயோ போய் கண்டுபிடிச்ச அவனு சண்டையை போட்டு பசுமாட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல கட்டிடுவோம். 2-3 நாள் டைம் எடுத்தா கூட கொண்டு வந்து கட்டிடுவோம். சரி, ஒருவேளை அந்த பசுவை கண்டுபிடிக்க முடியல, அந்த பசுவுக்குரிய முழு காம்பன்சேஷனும் அவன் கை காசை போட்டு வீட்டை வித்தாவது கொண்டு வந்து எனக்கு அந்த பணத்தை கொடுத்துருவான்றதுதான் நம்ம நாட்டுடைய பாரம்பரியமான காவல் டாக்ஸ். காவல் முறை அந்த பணத்தை அவன் கொடுக்க அது பொறுப்பேற்றுக் கொள்வான். இப்ப அவன் திரும்ப கேட்கிறான், உங்க முறை என்னன்னு கேட்கிறான். பிரிட்டிஷ்காரன் போலீஸ் முறை கொண்டு வந்து இல்ல, உங்க முறை என்ன? அப்ப அவன் சொல்றான், உன் வீட்டுல ஒரு பசுமாடை காணோம்னா நேரா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். சரி, வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன செய்யணும்? ஒரு வெள்ளை பேப்பர்ல என் மாட்டை காணான்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டான், பெட்டிஷன் எழுதிட்டான். அவன் சொல்றான், எனக்கு தான் எழுத படிக்கவே தெரியாது, கவலைப்படாது, அங்கே ஒரு ஏட்டையா இருப்பாங்க. அவர் 1/2 பக்கம் தான் பெட்டிஷன், ஆனா ஒரு பேர் பேப்பர் கேட்பாரு, இல்ல 2 பேர் பேப்பர் வாங்கிட்டு பாரு. 1/2 பக்கத்துல
புகார் மட்டும் எழுதுவார். மிச்ச பேப்பர் என்ன செய்வார்? அவரே வச்சுக்குவார் ஆபீஸ்ல, போலீஸ் ஸ்டேஷன். அவரே எழுதுவார். உடனே ஒரு கையெழுத்து போடும். எனக்கு கையெழுத்து போட தெரியாதே, பரவாயில்ல, கை நாட்டு பெட்டிஷன் கொடுத்துட்டு போயிட்டு. சரி, நான் பெட்டிஷன் கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன செய்வீங்க? மாட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களா? மாட்டை யாரும் திருடிப்பாங்க, நீ தான் எங்களுக்கு சொல்லணும். நாங்க எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? மாட்டை யார் திருடிப்பாங்க நீங்க தான் சொல்லணும். இந்த மேல சந்தேகம் இருக்கு, நீ தான் சொல்லணும். அப்படியா? நான் தான் சொல்லணும் உங்களுக்கு. ஆமா, நான் தான் சொல்லணும். சரி, அதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் நாங்க அவனை தேடி போய் பிடிச்சி விரட்டி கண்டுபிடிச்சு அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போடுவோம். சரி, கேஸ் போட்டு என்ன செய்வீங்க? அவனை கோர்ட்ல கூண்டு ஏற்றுவோம். சரி, கூண்டுல ஏற்றுவீங்க, என்ன செய்வீங்க? நீதிபதி விசாரிச்சு அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அவனுக்கு தண்டனை கிடைக்கும், அபராதம் கிடைக்கும். சரிதான், அவனுக்கு அபராதம் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். எனக்கு பசுமாடு கிடைக்குமா? உனக்கு பசுமாடு கிடைக்காது. எதுவும் உனக்கு புகார் கொடுத்தவனுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா திருடனுக்கு தண்டனை கொடுக்கும். இதுதான் இங்கிலீஷ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஆங்கில நீதிமன்ற நடைமுறை, குற்றவியல் நடைமுறை அல்லது தர்ம பரிபாலனை இதுதான். திருடுனவனுக்கு தண்டனை கிடைக்கும். யாருக்கு யாரிடமிருந்து திருடப்பட்டதோ அவனுக்கு நீதி கிடைக்கும் என்பதுதான் நமது நாட்டினுடைய நடைமுறை. நீங்க பாருங்க, பாண்டிய நெடுஞ்செழியன் கண்ணகியோடைய சிலம்பு, அந்த கதை தெரிய போதும். கண்ணகியோடைய சிலம்பை கொண்டு வந்து இது ராணியோட சிலம்புடா, ஏன் சிலம்புன்னு கண்ணகி நிரூபிச்ச உடனே பாண்டிய மன்னன் என்ன பண்றா? பாண்டிய மன்னன் என்னாச்சு? பாண்டிய மன்னனுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, நீங்க பாண்டிய நாடு தான். நீங்க என்ன பண்ணா? பாண்டிய மன்னன் செத்து போயிட்டான். ஏன் செத்து போனா? உடனே நம்ம தான் சொல்லுவோம், தவறான தீர்ப்பளிச்சுட்டார் அப்படின்றதுனால மனசாட்சி குத்தி செத்து போயிட்டாரு. தவறான தீர்ப்பளிச்சுக்க, கோவலனை கொண்டுட்டமே, தவறான தப்பு பண்ணிட்டோம். அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றான்? யானோ மன்னன் யானே கல்வன். பாண்டிய மன்னன் கோவலனுக்கு மரண தண்டனை விதிச்சதுக்கு ராணியின் சிலம்ப கோவலன் திருடிட்டான். திருட்டுக்கு மரண தண்டனை அந்த காலத்துல. அதனால அவனை தூக்குல போட்டது. ஆனால் மறுநாள் உண்மை தெரியுது, கோவலன் திருடல. கோவலன் திருடவில்லை, ராணியின் சிலம்பை கோவலன் திருடவில்லை. இப்ப கண்ணகியோட சிலம்பு தான் பாண்டிய மன்னனுடைய அவையில இருக்கு. அப்ப கண்ணகியின் சிலம்பு வேங்கிட்டு இருந்தா நான் தான் திருடேன், கோவலன் திருடேன். என் சிலம்பு, ஏன் ராணியின் சிலம்பு கோவலன் இருந்தது நினைச்சு கொலை பண்ணிட்டேன். ஆனா உண்மை என்ன? அவன் முண்டாட்டியுடைய சிலம்பு தான் எனது ட்ரெஷரியில் இருக்கு. அப்ப உண்மையிலே திருடன் நான் தான். திருடனுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. தனக்கும் மரண தண்டனையை தானே விதித்துக் கொண்டார் பாண்டியன். நீங்க ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல உச்சது.